தனது கணினியை நோக்கி நகர்ந்த அவந்திகா அவளது கணினியை ஹேக் செய்ய முடியாதபடி செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திலேயே அதில் வெற்றியும் கண்டாள். பின்னர் தனது கணினியை ஹேக் செய்ய நினைத்த கணினியை இவள் திரும்பி ஹேக் செய்ய ஆரம்பித்தாள். மறுபக்கம் இருந்தவராலும் இவளது திறமையோடு போட்டி போட முடியவில்லை. எதிராளியின் கணினியை முற்றிலுமாக ஹேக் செய்த அவந்திகா அவரது கணினியின் முன்பக்கம் இருக்கும் வெப் கேமராவை ஆன் செய்தாள். தனது கணினியை ஹேக் செய்ய நினைத்தது யார் என்று பார்க்க அதில் தெரிந்த முகத்தை அருணாலும் கூட அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. அங்கு ஒரு அழகு பெண் மகனின் முகம் தெரிந்தது. அவனது கண்கள் இவர்களையே பார்த்து மின்னிக் கொண்டிருந்தது. ஒரு மயக்க புன்னகையுடன் ஹலோ தேர் என்றான் அவன். நீ எஸ்பி தானே என்றான் அருண் ஆச்சரியத்தோடு. அன்று நடந்த ஹேக்கர் போட்டியில் தன் அக்காவை அடுத்து தன் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு நபர் என்றால் அது அவந்திகாவை எதிர்த்து போட்டியிட்ட எஸ்பி தான். என்னோட நேம் ஸ்டீஃபன் ஒகேனல், எஸ்பின்றது கோட் நேம் தான் என்றான் வாயெல்லாம் நிரம்பிய புன்னகையுடன். ஏனோ அத்தனை சந்தோஷமாக இருந்தான் அவன். எதுக்கு என் சர்வரை ஹேக் பண்ண ட்ரை பண்ண? பொறுமையாக கேட்டாள் அவந்திகா. அவளுமே தனது கம்ப்யூட்டரை ஹேக் செய்ய நினைத்த ஹேக்கர் எஸ்பியாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதை அவள் முகத்தில் காட்டிக்கொள்ளவும் இல்லை. ஏன்னா நான் உனக்கு ஹாய் சொல்லணும்னு நினைச்சேன் என்றான் எஸ்பி. உன்னோட ஐபியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்றான். நீ எனக்கு லேப்லயே ஹாய் சொல்லிருக்கலாமே என்றாள் அவந்திகா முகத்தில் எதையும் காட்டாமல். ஆனா சில விஷயங்களை லேப்ல வச்சு பேச முடியாதே, அதுவும் இல்லாம என்று அவன் ஏதோ வளவளக்க ஆரம்பிக்க என்ன விஷயம் என்றாள் அவந்திகா பட்டென்று. அவனது முகத்தில் அப்பட்டமான ஏமாற்றம் தெரிந்தது. நான் எப்படி இந்த லேபுக்கு வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இல்லையா என்றான். அக்கா, இவரும் உங்க லேப தான் வேலை பாக்குறாரா என்றான் அருண் அதிர்ச்சியாக. அதுதான் பட்டி, விதி உன்னோட அக்காவையும் என்னையும் கொலீகா வச்சிருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து நான் மிஸ் அவந்திகாவோட பர்சனல் அசிஸ்டண்டா என்னையே நான் அசைன் பண்ணிக்க போறேன் மிகவும் சந்தோஷமாக அறிவித்தான் அவன். அதோட மிஸ் அவந்திகா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம் என்றான். நான் எனக்கு தெரியாதவங்க கூடலாம் வேலை பாக்குறது இல்ல அவனை முறைத்தபடி கூறினாள் அவந்திகா. ஆனா நீ பண்ற ப்ராஜெக்டுக்கெல்லாம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ண உனக்கு ஆளுங்க தேவைப்படுவாங்க தானே? எனக்கு தற்பெருமெல்லாம் கிடையாது. ஆனா என்னை விட ஒரு பெஸ்டான ஆளை நம்ம லேப்ல உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது என்றான் ஸ்டீஃபன். ஆனா அதற்காகலாம் என்னால என்னோட பாலிசியை மாத்திக்க முடியாது. நீ ஒன்னும் எனக்கு வேலை செய்ய வேண்டாம் என்று முடித்து விட்டாள் அவந்திகா. என் மேல உனக்கு அந்த அளவு கூட நம்பிக்கை இல்லையா? சிறு குழந்தையை போல உதடு பிதுக்கினான் அவன். நான் தான் சொன்னேன்ல, தெரியாத ஆளுங்களோட வேலை செய்ய மாட்டேன்னு. அவளுக்கு ஸ்டீஃபனின் பின்புலங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அதோடு அது ஏதோ ஒரு மாதிரியான வினோதமாகவும் இருந்தது அவளுக்கு. முதலில் ஹேக்கர் போட்டியில் மணியன் டெக் சார்பாக விளையாடினான். இப்பொழுது சந்திரன் குழுமத்தின் ஆய்வு கூட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவரது எண்ணங்களை பற்றி அறியாமல் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவந்திகா உறுதியாக இருந்தாள். அதனால் தான் இன்று நாள் முழுவதும் லேபில் இருந்தும் அவனிடம் இருந்து அவள் ஒதுங்கியிருந்தாள். அவன் கணினி துறையின் வித்தகனாக இருக்கலாம், ஆனால் அதற்காக எல்லாம் அவனுடன் கூட்டு சேர வேண்டும் என்றோ அவனை உதவிக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அல்லவே. ஆனா நான் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் இல்ல. எனக்கு இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதோட ரவிச்சந்திரன் சார் தான் அன்னைக்கு என்னோட டேலண்ட் பார்த்து என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அதோட எனக்கு லேப்ல வேலை போட்டு கொடுத்ததும் அவர்தான். அவள் நம்ப மாட்டேன் என்கிறாளே என்று என்ன செய்வது என்று தெரியாமல் பொறுமினான் அவன். அப்போ ரவிதான் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரா? இதை புரிந்து கொண்டதும் அவளது மனதில் இதுவரை இருந்த எச்சரிக்கை உணர்வு கொஞ்சம் தளர்ந்தது. சரி சொல்லு, என்னோட கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி இப்படி ஒரு பிரைவேட் மீட்டிங்கை வைக்கிற அளவுக்கு என்ன அவசியம்னு என்று கேட்டாள். அவனுக்கு சவால்கள் பிடிக்கும் தான், ஆனால் அதற்காக மட்டும் தனது கம்ப்யூட்டரை அவன் ஹேக் செய்ய முனைந்திருக்க மாட்டான் என்று அவந்திகாவின் மனதை சொன்னது. நீ இவ்வளவு எச்சரிக்கையா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் எதுக்கு இந்த வழியை சூஸ் பண்ணனா, எனக்கு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நிஜமா சொல்றேன், என் மனசுல வேற எந்த தப்பான எண்ணமோ இல்லை என்றான் ஸ்டீஃபன். என்ன கேள்வி என்று கேட்ட அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அவன் சொல்ல போகும் விஷயம் தன் வாழ்க்கையை உலுக்கி போடக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று. மறுபக்கம் அங்கே ஸ்டீஃபனின் முகம் தீவிரமாக இருந்தது. அதே தீவிரத்தோடு நீ ப்ராஜெக்ட் கேலக்ஸி 1 பத்தி கேள்விப்பட்டிருக்கியா என்று கேட்டான் ஸ்டீஃபன் ஒகேனல். ப்ராஜெக்ட் கேலக்ஸி என்ற வார்த்தைகளை ஸ்டீஃபன் கூறியதும் அவந்திகாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவள் முகத்தில் தோன்றும் உணர்ச்சிகளை ஸ்டீஃபன் அவதானிக்க முயன்று கொண்டிருந்தான். அதையே தான் அவந்திகாவும் பண்ணி கொண்டிருந்தாள். ஸ்டீஃபன் முகத்தில் தோன்றும் உணர்ச்சிகளை அவதானிக்க முயன்று கொண்டிருந்தாள். யார் நீ? கண்களை சுருக்கிக் கொண்டு கணினி திரையில் தெரியும் அவனை பார்த்து கேட்டாள். நான் ஸ்டீஃபன் ஒகேனல். அதோட நம்ம 2 பேருக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்றான். அவந்திகா பதிலாக எதுவுமே பேசவில்லை. அப்போ நான் நினைச்சது சரிதான் போல. நீ நான் சொல்றதுக்கு முன்னாடியே இத பத்தி கேள்விப்பட்டிருக்கதானே என்றான். இந்த ப்ராஜெக்ட் கேலக்ஸினா என்ன என்று அவர்களுக்கு இடையில் புகுந்து கேட்டான் அருண்.
அவனுக்கும் யாருமே பதில் கூறவில்லை. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வா. கண்டிப்பா ஃபியூச்சர்ல உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பா தேவைப்படணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்மள மாதிரி ஆளுங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கிறது தான் நல்லது என்று கூறிவிட்டு அவன் கம்ப்யூட்டரை அணைத்து விட்டு போனான். ஆனால் அவளுக்கு அவனிடம் கேட்க நிறைய கேள்விகள் சற்று முன்தான் பிறந்திருந்தன. அக்கா, அந்த ப்ராஜெக்ட் கேலக்சினா என்ன? அதோட அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அருணுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவனது கண்களை பார்த்த அவந்திகா, எனக்கு இதை பத்தி இன்னும் எதுவும் தெரியல அருண். ஆனா நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு, இதை பத்தி என்கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ எப்பயும் எதுவுமே கேட்க கூடாது. இப்படி ஒரு விஷயத்த கேட்ட மாதிரியே நீ காண்பிச்சுக்க கூடாது என்றாள் அவந்திகா. ஆனா என்று அருண் ஏதோ சொல்ல வர, ப்ராமிஸ் பண்ண அருண் என்றாள் அவந்திகா. அவளது கண்களில் இருந்த தீர்க்கத்தை பார்த்த அருண், சரிக்கா என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டான். சிறு தலை அசைப்போடு எழுந்து நின்றவள், வா நம்ம கீழே டின்னருக்கு போகலாம், அதுக்கப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் என்றாள் அவந்திகா. அவனும் சந்தோஷமாக தலையசைத்தான். ஆனால் அவனுக்கு இன்னும் அந்த ப்ராஜெக்ட் கேலக்சி என்ற வார்த்தைகளிலேயே அவனது நினைவுகள் சுழன்ற வண்ணம் இருந்தன. அடுத்த நாளில் இருந்து அவந்திகாவிற்கு அவரது ப்ராஜெக்டில் ஸ்டீஃபன் உதவி செய்ய வந்திருந்தான். அருணும் ஆர்வமாக அவர்களையே சுற்றி சுற்றி வந்தான். ஆனால் அவர்கள் இருவரும் மீண்டும் அந்த ப்ராஜெக்ட் கேலக்சி என்ற வார்த்தையை கூட பேசவில்லை. அவனுக்கே ஒருவேளை அவர்களுக்குள் நேற்று நடந்த உரையாடல் தன்னுடைய கனவோ என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. எதுவும் அதுவே வெளியே வந்தால்தான் என்று நினைத்து கொண்ட அருண் அவந்திகா அவனுக்கு நியமித்திருந்த அவர்களின் கம்பெனி சம்பந்தமான வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அதோடு அவனுக்கும் அவர்கள் இருவரும் இருக்கும் இடத்தில் எந்த வேலையும் இருக்கவில்லை. அவர்கள் பேசும் விஷயங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவனுக்கும் அனுபவமோ அறிவோ இருக்கவில்லை. அதோடு ஸ்டீஃபனும் அவன் சொன்னதை போலவே மிகவும் திறமையானவனாகத்தான் இருந்தான். அவன் அவந்திகா அளவிற்கு இல்லை என்றாலும் தன்னை விட மிகவும் திறமையானவன் என்று நினைத்து கொண்டான் அருண். இறுதியாக அவனுக்கு புரிந்தது என்னவென்றால், தான் வாழ்க்கை முழுக்க இவற்றை படித்தாலும் தன் அக்கா அளவிற்கு தன்னால் வர முடியாது என்பதுதான். அதனால் அவன் அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு முழு மனதாக கம்பெனி வேலைகளில் இறங்க ஆரம்பித்திருந்தான். அப்பொழுதுதான் நிர்வாகத்தில் தனக்கு நல்ல திறமை இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். அதை உணர்ந்த நொடி அவன் சந்தோஷத்தில் புலாங்கித்தப்பட்டு போய்விட்டான். மறுபக்கம் அவந்திகாவின் திறமைகள் மேலும் மேலும் ஸ்டீஃபனுக்கு ஆச்சரியத்தை அளித்த வண்ணமே இருந்தன. நான் என் வாழ்க்கையிலேயே ஒன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டை பார்த்ததே இல்லை. இவளுக்கு நுணுக்கமான டிசைன்ஸ் கூட நீ இவ்வளோ ஈஸியா போட்டுடுற என்றான் கணினி திரையில் முடியும் தருவாயில் இருக்கும் வடிவமைப்பை பார்த்து. இப்பொழுது கொஞ்ச நாட்களாக இவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை பார்க்கவில்லை என்றால் அவந்திகாவின் இத்தகைய திறமைகளை பற்றி அவன் முழுவதுமாக அறிய முடியாமலேயே போயிருக்கும். அன்று சௌடம்பிகா இவளிடம் நடத்திய சவால்களை பற்றி நினைத்து பார்த்தான். அன்று நடந்த ஏதோ குழந்தை ஒரு பேராசிரியருக்கு சவால் விட்டது போல் இருந்ததாக இப்பொழுது அவனுக்கு தோன்றியது. அவந்திகாவின் விரிந்த அறிவு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதன் வேகம்தான் சிறப்பம்சமே. இது கணினியின் வேகத்துக்கு ஈடாக இருந்ததில் அவன் வெகுவாக ஆச்சரியப்பட்டு போனான். அவளின் தகவல் செய்முறை அது கணினியின் வேகத்துக்கு இருந்ததை பார்த்தவனுக்கு நிச்சயம் பேச்சே வரவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு விஷயமும், அதாவது சூத்திரங்களும் வரைபடங்களும் எல்லாம் அவளது மூளையிலேயே உருவாக்கம் ஆகியிருந்தன. நான் உன்னை அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சது சரிதான் போல. அவந்திகா நாதன், இன்னல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் கூடவே தான் ஒட்டிக்கிட்டு திரியலாம்னு இருக்கேன் என்றான் ஸ்டீஃபன். என் கூடவே வேலை செய்யறதெல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்கு ஈடான தகவல்கள் நீ எனக்கு தரணும். அதை பொறுத்துதான் நான் என் கூட உன்னை வேலை செய்ய வைக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன் என்றாள் அவந்திகா பதிலுக்கு. டோன்ட் வரி, என்கிட்ட இருக்கிற தகவல் எல்லாம் பொக்கிஷமானது என்றான் விரிந்த புன்னகையுடன். அவன் கூறியதை கேட்டவள் புருவத்தை உயர்த்தினாள். ஆனாலும் அவள் இறந்து போகும் முன் இந்த ப்ராஜெக்ட் கேலக்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தீ அவளுள் கன்று கொண்டிருந்தது. அவளுடைய அம்மாவின் தலைமறைவிற்கு அதுக்கும் நிச்சயம் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று அவளுக்கு தோன்றியது. இப்பொழுது அதுவும் தன்னை தேடியே வந்திருக்கிறது. ஸ்டீஃபன் அதை பற்றி தரப்போகும் தகவல்கள் நிச்சயம் தன்னை ஏமாற்றம் அடைய செய்யாது என்று அவள் நம்பினாள். திடீரென்று அந்த வினாடி அவளுடைய போன் ஒலித்தது. அதுவும் சந்திரன் குடும்பத்தின் பழைய பங்களாவில் இருந்து. நாச்சியார் அம்மா இவளை சந்திக்க விரும்புவதாக கூறினார். என்ன காரணம் என்று தெரியாவிட்டாலும் அது நிச்சயம் அந்த செயற்கை கையை பற்றிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று அவளுக்கு தோன்றிற்று. காரை எடுத்துக்கொண்டு அங்கே விரைந்தாள். பெரியம்மா உள்ள டிராயிங் ஸ்டுடியோல இருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூட சுலோச்சனா அம்மாவும் இருக்காங்க என்றபடி அவளை அழைத்து கொண்டு போனாள் அவ்வீட்டின் பணிப்பெண். லிட்டில் மாஸ்டர் இங்க இருக்கானா? கௌதமை பற்றி அந்த பெண்ணிடம் விசாரித்தாள் அவந்திகா. லிட்டில் மாஸ்டர் காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டாரு என்றாள் அந்த பெண். கௌதமை அனுப்பிவிட்டுதான் இவளுக்கு கால் பண்ணி இருப்பார்கள் என்று தோன்றியது அவளுக்கு. கௌதம் சென்னையிலேயே மிகப்பெரிய தனியார் பள்ளி ஒன்றினுள் படித்துக் கொண்டிருந்தான். அதில் தான் இங்குள்ள பெரிய பெரிய பணக்காரர்களின் குழந்தைகள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் பள்ளி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் வெளியாட்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள்.
ஒரு நீண்ட பெரு மூச்சை வெளியிட்டவள் தனது வடிவமைப்பில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும், அது மட்டும்தான் கௌதமை தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நினைத்து கொண்டாள். வரவேண்டிய அறைக்கு அவந்திகாவை கொண்டு வந்து விட்ட அப்பெண் நாச்சியாரிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்று விட்டாள். அவந்திகா உள்ளே வரும்போதே நிறைய பரிச்சயமான முகங்கள் அவள் கண்களில் பட்டன. அங்கு நாச்சியார் அம்மா சுலோச்சனாவோடு சௌடம்பிகாவும் பூர்ணிமாவும் உடன் இருந்தனர். இந்த ஸ்டூடியோவை இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. வல பக்கம் இருக்கும் அறையை வெள்ளை நிற சோஃபாக்கள் ஆக்கிரமிக்க, இடது பக்க அறையில் ஓவியங்கள் தீட்டுவதற்கான பலகைகளும் ஒரு பெரிய மர டேபிளும் இருந்தன. அந்த டேபிளின் மொத்தத்தையும் வண்ண கலவைகள் ஆக்கிரமித்திருந்தன. மனிதனின் கண்களையும் மனதையும் வசீகரிக்கும் வகையில் இருக்கக்கூடிய சில ஓவியங்கள் சுவரில் மாட்டப்பட்டிருந்தன. சோஃபாவில் நடுநாயகமாக டீயை அருந்தியவாறு அமர்ந்திருந்தார் அவர், சந்திரன் குடும்பத்தின் தலைவி நாச்சியார். இப்பொழுதுதான் முதல் முறையாக அவந்திகா அவரை நேரில் சந்திக்கிறாள். அவளது திருமணத்தின் போது கூட அவர் வந்திருக்கவில்லை. அவர் வெளி வாழ்க்கையை விட்டு பல வருடங்களுக்கு முன்னரே ஒதுங்கிவிட்டார். அவரது உலகம் முழுக்கவே இந்த ஓவிய குழம்தான். அவர் எந்த அளவிற்கு இதில் ஐக்கியமாகி இருந்தார் என்றால், அவரை இங்கே வந்து பார்ப்பதற்கு கூட முன் அனுமதி வாங்கியே வர வேண்டும். அவரை முதல் முறையாக இப்பொழுது பார்த்ததும் அவந்திகாவின் கண்களில் பட்டது அவரது இளமை தோற்றம்தான். அதுவும் நிறைய பேர் கவனிப்பின் பலன்தான் என்றும் அவளுக்கு புரிந்தது. ஆழாக்கான உடற்கட்டு, பொலிவான தோற்றம், அதோடு அவர் முகத்தில் ஒரு சிறு புள்ளி கூட கண்ணை உறுத்தும் வகையில் இல்லை. அத்தனை பளபளப்பு. அவரது தலைமுடி கூட இன்னும் கொள்ளு பேரனை எடுத்தவர் என்று காமிக்கவில்லை. அத்தனை கருமையாக இருந்தது. அவந்திகாவிற்கு அவருக்கு 70 வயது மேல் இருக்கும் என்று தோன்றினாலும் அவருடைய கண்கள் அவருக்கு கணக்கு போட்ட வயது என்னவோ 35களில் தான். உண்மையை சொல்ல போனால் நாச்சியாருக்கு அருகில் இருந்த சுலோச்சனா விட நாச்சியார் தான் இளமையாக தெரிந்தார். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவரை விட நாச்சியார் மிகவும் அழகாக இருந்தார். அவரது கண்களின் முடிவில் தோன்ற ஆரம்பித்த சுருக்கங்கள் மட்டுமே அவருடைய வயதை தூக்கி காட்டின. இப்பொழுதே இப்படி என்றால் நாச்சியார் அவரது இளமை காலங்களில் எத்தகைய அழகுடன் இருந்திருப்பார் என்று யோசித்து பார்த்தாள் அவந்திகா. இதெல்லாம் போதாதென்று அவர் உடுத்தி இருந்த உடையில் தான் எத்தனை நேர்த்தி! கட்டியிருந்த சேலையின் மேல் உடை சுற்றி ஒரு சால்வை போட்டு இருந்தார். அது இன்னும் அவரது கம்பீரத்தை தூக்கி காட்டிக் கொண்டிருந்தது. அதோடு அவரது வலது கை இல்லாததையும் மிக அழகாகவே மறைத்து இருந்தது. ஊன்றி பார்த்தால் ஒழிய அவர் வலது கை இல்லாதவர் என்று சத்தியம் பண்ணி கூறினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். அவரை நேரில் பார்த்த பின் தான் ஏன் சந்திரன் குடும்பம் இத்தனை மெனக்கெட்டு இத்தனை கோடிகளை செலவு செய்து அவருக்கு ஒரு செயற்கை கை பொருத்த முனைப்பாக இருக்கிறார்கள் என்று புரிந்தது. இவரை போன்ற ஒரு பெண்மணி நிச்சயம் தன் உடலின் ஊனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு வழியாக அவந்திகா அவள் வந்த அறை முழுவதையும் கிரகித்து விட்டாள். பூர்ணிமாவும் சௌடம்பிகாவும் இவளை பார்த்த பார்வையில் கொலை வெறி தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அதோடு பொறாமையும் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு தான் திக்கென்று இருந்தது. இந்த பூர்ணிமா ரவியா தன்னை பொறாமை பொங்க பார்த்து கொண்டிருக்கிறாள், அது தெரிந்த கதைதான். ஆனால் இந்த சௌடம்பிகா கண்களில் எதற்கு இத்தனை பொறாமை பொங்கி வழிகிறது என்று அவந்திகாவிற்கு சத்தியமாக புரியவில்லை. ஏன் நின்னுட்டு இருக்க, வா வந்து உட்காரு என்றார் நாச்சியார். இவர்களுக்கு எதிரே இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தாள் அவந்திகா. என்ன வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம் மேடம்? பொதுப்படையான விஷயங்கள் எதுவுமின்றி நேராக விஷயத்திற்கு வந்தாள் அவந்திகா. டீ கப்பை டேபிளின் மீது வைத்தவரின் கண்கள் மிக பொறுமையாகவும் துல்லியமாகவும் அவந்திகாவை முழுவதுமாக ஆராய்ந்தது. அவங்க எல்லாரும் உன்னை பத்தி சொன்ன மாற்றங்கள் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் உன்னை போட்டோல மட்டும்தான் முன்னாடி பார்த்திருந்தேன். ஆனா அதுக்கும் இப்பைக்கும் நிறைய மாற்றங்கள் கண்கூடாவே தெரியுது. அவர் பார்வை இன்னும் அதிகமாக அவந்திகாவை ஆழம் பார்த்தது. மாற்றங்கள் அவந்திகாவின் தோற்றத்தில் இருந்திருக்கவில்லை. மாறாக அவளின் நடவடிக்கைகள், அவள் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தில் தான் இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன் ரவிச்சந்திரனை திருமணம் செய்து கொண்ட போது இருந்ததை விட இன்னும் மெருகேறிதான் இருந்தாள். ஒருவேளை அறிவுதான் அழகின் மூலதனமோ, யார் கண்டார்கள்? ஆனால் கண்கள் தான் மனதின் வெளிப்பாடு என்பது யாவரும் அறிந்ததே. முன்னர் அவர் புகைப்படத்தில் கண்ட அவந்திகாவின் கண்கள் உயிர்ப்பே இல்லை. மேலும் ஏதோ பயமும் இருளும் அதில் தங்கி இருந்தன. ஆனால் இப்பொழுது பகலவன் தான் மொத்த ஒளியையும் இவளுக்கே குத்தகைக்கு கொடுத்து விட்டது போல் ஒளி வீசுகின்றனவே அவள் கண்கள். அதெல்லாம் தாண்டி அவளது கண்களில் இருந்து வெளிப்படும் அந்த தன்னம்பிக்கையின் வீச்சு, அப்பப்பா, ஆலையே அடித்து வீழ்த்து விடும் போல. அது சிலரை வசீகரித்தது என்றால் சிலரை அவள் மீது பொறாமைப்பட வைத்தது. உதாரணத்திற்கு பூர்ணிமா. அவந்திகாவை அவள் பார்க்க பார்க்க அவளுள் இருந்த பொறாமை தீயும் வெறுப்பு தீயும் போட்டி போட்டுக்கொண்டு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தன. அவந்திகாவின் ஆற்றலை அவள் மனம் உணர்ந்து கொள்வதை தவிர அவளுக்கு வேறு வழியும் தெரியவில்லை. அது அவந்திகா மீதான அவளின் வெறுப்பிற்கு மேலும் எண்ணெயை ஊற்றியது. அவந்திகா வீழ்த்த முடியாதவள் என்று அவள் இதயம் உணர்ந்த நொடி
அவள் இதுவரை அனுபவித்திராத ஒரு வழியை அவன் மனதினுள் உணர்ந்தாள். முதல் முறை அவள் அவந்திகாவை சந்தித்த பொழுது அவந்திகாவை ஒரு புழுவை விட துச்சமாகத்தான் அவளுக்கு தோன்றியது. ஆனால் இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து தன் முன் நின்றாலே இத்தகைய ஒரு போட்டியாளரை வைத்துக் கொண்டு அவள் ரவியை எப்படி அடைய போகிறாள்? அவளுள் எழுந்த இந்த உணர்வுகள் அவளை மேலும் பயமுத்தியது. இந்த நிமிடமே அவந்திகா அவள் இருக்கும் இடத்தில் இருந்து கீழே சரிந்து இறந்து போய்விட்டால் நன்றாகி இருக்கும் என்று அவள் பேராசைப்பட வைத்தது. இத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தாமல் கண்ணியம் காக்க அவள் பெரும்பாடுபட்டு போனாள். இருக்கட்டும், இன்னும் ஒன்று முழுசாக முடிந்து போய்விடவில்லை. இன்று அவந்திகாவை இங்கு அழைத்ததற்கும் காரணம் தன்னுடனான ரவியின் உறவுக்கு பாலம் அமைக்க வாய்ப்பிருக்கிறது என்று தன் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டாள் பூர்ணிமா. இவ்வளவு நேரம் பூர்ணிமாவின் முகத்தில் இருந்த பயங்கரமான உணர்ச்சிகள் மாறி இப்பொழுது ஏதோ ஒரு இனம் புரியா திருப்தி வந்து அமர்ந்திருந்தது. அது அவந்திகாவின் பார்வையில் இருந்தும் தப்பவில்லை. மனுஷங்க மாறுறது சகஜமான விஷயம்தான் மேடம் என்றாள் அவந்திகா எந்த அலட்டலும் இல்லாமல். அதன் பின்னர் நாச்சியார் அம்மா அமைதியாக இருக்க, லேப்ல நடந்த விஷயத்த பத்தி பேசதான் மேடம் என்ன இங்க வர வச்சிங்களா என்று கேட்டாள். அவளை பார்த்து மெல்லிசாக சிரித்தவர், அதுக்குதான். ஆனா உன்னை பார்த்தா நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுப்பேன்ற எந்த பயமும் இல்லாத மாதிரி இருக்கு என்றார். மேடம், உங்களுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் மிஸ் சௌடம்பிகாவை லேபை விட்டு அனுப்புனதுதான் தப்புன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். பொறுமையாக எடுத்துரைத்தாள் அவந்திகா. ஓ, அப்ப நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல வர? அவளிடம் பேச பேச நாச்சியாருக்கு அவந்திகா மீது இருக்கும் எரிச்சல் அதிகமாகி கொண்டே போனது. பிளான் பண்ணி ரவிக்கும் பூர்ணிமாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட. அதுவும் உன்னை பொறுத்த வரைக்கும் தப்பில்ல. மொத நாள் வேலைக்கு வந்ததுமே 10 வருஷமா அந்த லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்த சௌடம்பிகாவை அந்த லேபை விட்டு துரத்தி அடிச்சுட்ட. அதுவும் உன்னை பொறுத்த வரையும் தப்பில்ல. அதோட அதுல உனக்கு எந்த வகையான குற்ற உணர்ச்சியும் இல்ல. என்னதான் நினைச்சிட்டு இருக்க அவந்திகா? எந்த மாதிரியான தரித்திரத்துல போய் விழுந்திருக்கு இந்த சந்திரன் குடும்பம்? ஒன்னு போய் ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏதோ பாவப்பட்டு உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டா அதுக்கு பதிலா நீ திருப்பி என்ன கொடுத்த? வீண் தலைவலியும் வேதனையும் தான் மிச்சம். சந்திரன் குடும்பத்தின் பழைய பங்களாவில் இருந்து, அதுவும் நாச்சியார் அம்மாவிடம் இருந்து கால் வந்த போதே அவள் இத்தனை ஏச்சுகளையும் எதிர்பார்த்தாள்தான். அதோடு நாச்சியார் என்ன மாதிரியான சுபாவம் உடையவர் என்றும் அவளுக்கு தெரியும். அதனால் அவள் மேலும் பேச்சை வளர்க்காமல், நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஒருவேளை இத பத்தி பேசதான் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் கிளம்புவேன், எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு என்றாள். அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு உனக்கு? என்ன லேபை விட்டு வெளியே அனுப்பின பின்னாடி நீயும் லேப் பக்கம் எட்டி கூட பாக்கல. லேபோட கண்ட்ரோல் இப்ப உன்னோட கையில இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று கொதித்தாள் சௌடம்பிகா. அத்தை, இவன் நம்மள எல்லாரையும் முட்டாள் ஆக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க சௌடம்பிகா மேல காட்டின பாசத்துக்கு ஈடாதான் தன்னோட இளமை முழுக்க அந்த லேப்ல அவ செலவு பண்ணிட்டா. ஆனா இப்ப அவந்திகா அவளை அந்த லேபை விட்டு துரத்தி அடிச்சது மட்டும் இல்லாம லேபுக்கும் போறதில்ல. அதோட இப்ப உங்களுக்கும் ஒழுங்கான மரியாதையை தர மாட்டேங்கிறா. சுலோச்சனாவும் கொதித்து கொண்டிருந்தார். அவந்திகா, நீ இப்படி ரவி கொடுத்த அற்புதமான வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்திக்காம பேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வேதனைப்படுவார்னு நினைச்சு பாத்தியா என்று தன் பங்குக்கு போட்டு வைத்தாள் பூர்ணிமா. இப்போ உன் பக்கம் இருக்கிற வாக்குவாதத்தை நீ முன்வை என்றார் நாச்சியார். அவரை ஆழ்ந்து பார்த்த அவந்திகா, எனக்கு கொடுத்திருக்க டைம் முழுசா 1 மாசம். என் சார்பா ஏதாச்சும் நான் சொல்லணும்னா 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் நிறுத்தி நிதானமாக சொன்னாள். அதாவது இப்பவதைக்கு இதை விட்டு வேறு பிழைப்பு இருந்தால் போய் பாருங்கள் என்கிறாள். அவளுக்குமே இவர்களை எல்லாம் சமாளிக்க அலுப்பாக இருந்தது. உன்ன மாதிரி ஒரு ஆளை சுலோச்சனாவுக்கு பிடிக்காம போனதுல எந்த ஆச்சரியமும் பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஒரு அலட்சிய சிரிப்போடு கூறினார் நாச்சியார். இதை கேட்டும் அவந்திகாவின் முகத்தில் எந்த மாறுதலையும் காண முடியவில்லை. ஹே, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்லை என்பது போல் அமர்ந்திருந்தாள். அவருக்கு தன் மேல் இருக்கும் அபிப்பிராயத்தை வைத்துக் கொண்டு தான் என்ன செய்ய போகிறேன் என்பதே அவளது எண்ணம். வேற ஏதோ இல்லனா நான் கிளம்புற மேடம் என்றபடி கிளம்புவதற்காக எழுந்து நின்றாள் அவந்திகா. இனிமேல் உன்னால லேபுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது தீர்க்கமாக அறிவித்தார் நாச்சியார். இவர் பக்கம் திரும்பியவள் கண்களை சுருக்கியவாறு ஏன் என்று கேட்டாள். நாச்சியார் அம்மா அவந்திகாவிற்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை. பெருசா எந்த காரணமும் இல்ல அவந்திகா, நீ எப்படி எந்த காரணமும் சொல்லாம சௌடம்பிகாவை லேபை விட்டு துரத்தி அடிச்சியோ அந்த மாதிரிதான் இதுவும்.
அங்க இனியும் உன்னை உள்ள விடுறது தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான். அதனால இனி உன் வாழ்க்கையில என்னைக்கும் லேப் பக்கம் வரணும்னு நினைச்சு கூட பாத்துறாத என்றார் சுலோச்சனா. அவரது முகத்தில் அளக்க முடியா திருப்தி இருந்தது. அவந்திகாவை திருப்பி அடிக்கத்தானே இவர் இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தார். இதுதான் உண்மையான காரணமா? சுலோச்சனாவை விட்டுவிட்டு நாச்சியாரை உறுத்து பார்த்தவாறு கேட்டாள் அவந்திகா. சௌடம்பிகா ஆர்டிபிஷியல் லிம்கான டிசைன் பண்ணி முடிச்சுட்டா. அதனால நீ இனி எங்களுக்கு தேவையில்லை. தலைக்காமல் அவளை திருப்பி உறுத்தவாறு கூறினார் நாச்சியார். அவர் வார்த்தைகளை கேட்டவளின் பார்வை இப்பொழுது சௌடம்பிகாவிடம் திரும்பி இருந்தது. என்ன அவந்திகா அப்படி பாக்குற? நாச்சியாரம்மா சொன்னது கேட்டுச்சுதானே? நான் டிசைன் முடிச்சுட்டேன். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் பாக்கி. அதனால இனி உன்னோட தேவை எங்களுக்கு இல்ல. விஷம சிரிப்போடு கூறினாள் சௌடம்பிகா. டிசைன் முடிச்சிட்டீங்களா? அதுவும் யாரோட உதவியும் இல்லாம? அவந்திகாவின் குரலில் சந்தேக குமிழிகள். இப்ப என்ன சொல்ல வர அவந்திகா? உன்னால மட்டும்தான் இந்த டிசைனை முடிக்க முடியும்னு நினைச்சியா என்ன? அப்படி நினைச்சா நீ ஒரு அடிமுட்டாள். ஏன்னா உன்னை விட கேப்பபிளான பீப்புள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவளது குரலில் அத்தனை சீற்றம். சௌடம்பிகா கூறியதை கேட்டு ஆம் என்பது போல் தலையசைத்தவள், நீங்க சொல்றது ரொம்ப சரி. என்னை விட கேப்பபிளான பீப்புள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தவங்களா கண்டிப்பா நீங்க இருக்க மாட்டீங்க என்றாள் அழுத்தமாக. இதை கேட்டவளின் முகம் கோபத்தில் ஜிவு ஜிவென சிவந்து விட்டது. இப்படி அவந்திகா வெளிப்படையாக தன்னை அவமானப்படுத்துவாள் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவந்திகா, நீ உன் எல்லைய மீறி பேசிட்டு இருக்க. உனக்கு முன்னாடி சௌடம்பிகா டிசைனை முடிச்சுட்டாங்கிறதுக்காக இப்படி கேவலமா பொறாமப்படாத என்று குதித்தாள் பூர்ணிமா. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நாச்சியாரின் புருவம் சுருங்கியது. அவர் ஒன்றும் அவந்திகாவிற்கு எதிரானவர் எல்லாம் இல்லை. அதே நேரத்தில் அவளிடம் அவருக்கு எந்த அக்கறையோ பாசமோவும் கூட இல்லை. ஆனால் இந்த நொடியில் இருந்து அவருக்கு அவந்திகாவை பிடிக்காமல் போய்விட்டது. அவந்திகா ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? சௌடம்பிகா கிட்டத்தட்ட 10 வருஷங்களா அந்த லேபையே கெதின்னு கிடந்து இப்போ அந்த டிசைனை முடிச்சுட்டா. உன்ன மாதிரி இந்த ஃபீல்ட்ல ஒரு அனுபவமும் இல்லாத போதும் ஒரே மாசத்துல முடிச்சு தரேன்னு பொய் நம்பிக்கை கொடுக்கல. எங்களுக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி இங்கிருந்து கிளம்பிரு என்று கோபமாக கத்தினார் சுலோச்சனா. அவரை பார்த்து மில்லி மீட்டர் கணக்காக புன்னகை பூத்த அவந்திகா, சரியா சொன்னீங்க மேடம். சௌடம்பிகா இத்தனை வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதோட என்னை விட அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி தான். அப்போ இத்தனை வருஷமா அவங்க டிசைன்ல எந்த ப்ரோக்ரஸும் இல்லாதப்போ திடீர்னு இப்ப மட்டும் எப்படி அவங்க டிசைன் பண்ணி முடிச்சாங்க என்று கேட்டாள். அதுவும் தானும் வடிவமைப்பை முடிக்க போகும் தருவாயில் இருக்கும்போது சரியாக சௌடம்பிகாவும் எப்படி வடிவமைப்பை முடித்தாள் என்று அவளுக்கு தெரிய வேண்டியிருந்தது. இப்ப என்ன சொல்ல வர அவந்திகா? நான் ஆல்ரெடி முடிக்கிற தருவாயில தான் இருந்தேன். அதுக்குள்ளதான் நீ திடீர்னு வந்து பூராத்தையும் கெடுத்துட்ட என்றாள் சௌடம்பிகா ஆக்ரோஷமாக. நான் திடீர்னு வந்து கெடுத்துட்டனா இல்ல உங்களுக்கு உங்க வேலையை முடிச்சு கொடுத்தானா என்று அவந்திகா கேட்க, இதை கேட்ட சௌடம்பிகாவின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி தெரிந்தது. அவளை மேலும் முறைத்த அவந்திகா, நீங்க தான் டிசைனை முடிச்சிட்டீங்களே, நான் அதை பார்க்கலாமா என்று கேட்டாள். தன்னை சிரமப்பட்டு நிதானப்படுத்தி கொண்ட சௌடம்பிகா, உனக்கு காமிக்கிறதா? எதுக்கு அந்த டிசைனை நீ காப்பி அடிச்சு என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கா? பொறுமையாக கேட்டாள் சௌடம்பிகா. அவந்திகா, இப்படி வளவளன்னு பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சௌடம்பிகா டிசைனை முடிச்சுட்டா. அதாவது சந்திரன் குடும்பத்தோட நீ போட்ட ஒப்பந்தம் இனி செல்லாது. அதை விட முக்கியமா இனிமே நீ என்னோட பேரனை என்னைக்கும் பார்க்க முடியாது கர்வமாக அறிவித்தார் சுலோச்சனா. சரியா சொன்னீங்க ஆண்டி. ஜிங் சக் தட்டினாள் பூர்ணிமா. செக்யூரிட்டி, இவ்வளவு வெளியே அனுப்புங்க என்றார் சுலோச்சனா. உடனேயே உள்ளே ஒரு செக்யூரிட்டி விரைந்து வந்திருந்தான். மிஸ் நாதன், ஃபாலோ மீ என்றான் கடுமையாக. அந்த இடத்தை விட்டு நகர்ந்தவளுக்கு அவர்கள் மீதான கோபம் துளி கூட தெரியவில்லை. மாறாக ஒரு ஏளன புன்னகைதான் அவள் முகத்தில் குடியமர்ந்திருந்தது. சௌடம்பிகா கீழ்த்தரமாக இறங்கி பின்னிய வலையில் அவர்கள் இப்படி ஒன்றுமே யோசிக்காம விழுந்து விட்டார்களே என்ற அவந்திகாவின் எண்ணத்தை பிரதிபலித்தன அவள் முகத்தில் அப்பி இருந்த அப்புன்னகை. அவந்திகாவின் முகத்தை பார்த்த சௌடம்பிகா, என்ன அவந்திகா, விரக்தியா? கடைசியா நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட, ரொம்ப வலிக்குதா என்று கேட்டு வைத்தாள். சில நாட்களுக்கு முன் தனக்கு நடந்த அவமானத்தை நினைத்து பார்த்தாள் சௌடம்பிகா. இத்தனை சீக்கிரமாக அவந்திகாவை பழிவாங்கும் சந்தர்ப்பம் தனக்கு கை கூடி வரும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இது வெறும் ஆரம்பம்தான் அவந்திகா. நீ என்ன படுத்தின அவமானத்துக்கு நான் உனக்கு 10 மடங்கா திருப்பி கொடுப்பேன் என்று மனதினுள் கருவி கொண்டவள் அவந்திகாவை லேபிற்குள் வரக்கூடாது என்று தடை செய்த பிறகும் அவள் உள்ளே வந்தாள் என்றால் அவளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தலாம் என்ற திட்டங்களை இப்பொழுதே ஆர்வமாக தீட்ட ஆரம்பித்தாள். இதையெல்லாம் நினைக்கும் பொழுதே அவளது மனது சந்தோஷம் தாங்காமல் வானத்தில் பறக்க ஆரம்பித்திருந்தது.
இப்போ சௌடம்பிகா டிசைன்ஸ முடிச்சிட்டதுனால மறுபடியும் லேபுக்குள்ள வர எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு அவளை துரத்தும் போது இப்படி ஒரு நிலைமையில நீ வந்து நிப்பேன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டில. இதுக்காகத்தான் மனுஷனா பிறந்த பின்னாடி எப்பயும் அடக்கத்தோடு நடக்கணும் அவந்திகா. இல்லனா ஒன்ன மாதிரியான நிலைமையில தான் வந்து நிக்கணும் என்றால் அடக்கமே உருவான பூர்ணிமா. மீண்டும் 1 மில்லிமீட்டர் சிரிப்பை சிந்திய அவந்திகா, நானும் என்னோட டிசைனை முடிச்சிட்டேன். இன்னும் எங்க 2 பேரோட யாரோட டிசைன் பெஸ்ட்னு முடிவாகல. இது ஃபைனல் ப்ராடக்ட் வரும்போதுதான் முடிவாகும். அதனால என் நிலைமை என்னன்னு நீ இப்பயே முடிவு பண்ண வேண்டாம் பூர்ணிமா என்றால் அவளை கூர்மையாக பார்த்தபடி. நீ டிசைன்ல ஒர்க் பண்றத நிறுத்திக்கலாம் அவந்திகா. ஏன்னா சௌடம்பிகாவோட டிசைன் நான் பார்த்துட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப திருப்திகரமானதா அமைஞ்சிருச்சு. அதனால சந்திரன் குடும்பத்துக்கும் உனக்கும் போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். அதோட மறுபடியும் லேப்குள்ள நீ வரக்கூடாது என்று உறுதியாக கூறிவிட்டார் நாச்சியார். ஆனா ஒப்பந்தம் போட்டது 1 மாசத்துக்கான டைம் என்று அவந்திகா சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கும் முன்னரே முடிஞ்சதுதான் என்று அழுத்தமாக கூறினார் நாச்சியார் அவளை பார்த்து முறைத்து கொண்டே. நான் நேரடியாவே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எந்த நிமிஷம் நீ சந்திரன் குடும்பத்தை விட்டு போகணும்னு முடிவெடுத்தியோ அதோட உன்னோட இந்த குடும்பத்துக்கு இருந்த எல்லா உறவும் அருந்து போச்சு. மறுபடியும் உன்னை வரவேற்கவும் இங்க யாரும் தயாரா இல்ல. நீ பூர்ணிமாவையும் ரவியையும் பிரிச்சிட்டாலும் ரவி மறுபடியும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் காதலிச்சது பூர்ணிமாவை மட்டும்தான். அதனால கண்டிப்பா அவனோட கல்யாணம் பூர்ணிமாவோட தான் நடக்கும். அதோட நீ சௌடம்பிகாவுக்கு பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா இனி உன்னோட மூச்சு காத்து கூட சந்திரன் சாம்ராஜ்யத்துக்குள்ள படக்கூடாது. நீ புத்திசாலி பொண்ணுதான்னு நினைக்கிறேன். அதனால உன்னோட சந்தோஷத்தை வேற எங்கேயாச்சும் போய் தேட ஆரம்பி. இனி இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவான தெளிவோடு அழுத்தத்தோடு உச்சரித்தார் நாச்சியார். எனக்கு மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு கூட வந்து சேரணும்னு எந்த எண்ணமும் இல்லை. ஆனா என்னோட பையன் என்னைக்குமே என்னோட பையன்தான். இந்த விஷயத்தோட முடிவுல அவன் என்கிட்ட வந்து சேரத்தான் போறான் என்று உறுதியாக சொன்னாள் அவந்திகா. அவந்திகாநாதன் உனக்கு காது கேக்குமா கேட்காதா? அவந்திகாவின் இந்த பிடிவாதமான குணத்தை பார்த்து சுலோச்சனாவிற்கு பைத்தியம் பிடிக்கும் போல் ஆகிவிட்டது. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். இனிமேல் உனக்கும் கௌதம்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. என்ன நடந்தாலும் அவன் எங்க கூட தான் இருப்பான். அதனால தேவையில்லாம உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு மரியாதையா இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. இல்லனா இப்பவே செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள சொல்லிடுவேன். பொங்கென்று பொங்கினார் சுலோச்சனா. ஃபைன், நீங்க சௌடம்பிகா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அவங்க வெற்றி அடைகிற நாள் வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றபடி ஒரு பூடகமான சிரிப்பை சிந்திவிட்டு அவந்திகா கிளம்பி போய்விட்டாள். ஆனால் இறுதியாக அவந்திகா சிரித்த அந்த மர்ப்ப சிரிப்பிலேயே சௌடம்பிகாவின் முகம் உறைந்து நின்று விட்டது. ஏனோ அவந்திகாவின் அந்த மெல்லிய சிரிப்பு அவள் கண்கள் வழி சென்று அவள் உயிர் வரை ஊடுருவி ஒரு நடுக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தது. திடீரென அவள் மனதிற்குள் சொல்லோனா பயம் சூழ்ந்து கொண்டது. அதுவுமில்லாமல் முன்னரே அவந்திகாவிடம் தன் ஆட்டத்தை காட்டி நன்றாக வாங்கி கட்டி கொண்டாளே. ஆனால் இப்பொழுது அவந்திகா அந்த லேபினுள் மறுபடியும் வர முடியாதபடி தடை போட்டு ஆகிவிட்டது. இனி அவளால் தன்னை எதுவும் செய்ய முடியாது எனும் எண்ணத்தை மேலோங்க செய்து அவளது மனதில் எழுந்த இனம் புரியாத பயத்தை விரட்ட ஆரம்பித்தாள் சௌடம்பிகா. சில நொடிகளுக்கு பிறகு அதில் வெற்றியும் கண்டவளுக்கு அவளது மனதில் பல வருடங்களாக உறங்கி கிடக்கும் ஆசை விருட்சமாகி இப்பொழுது கனியை அளிக்கப் போகிறது என்பதை நினைக்கும் பொழுதே சந்தோஷமாக இருந்தது.